சரி, ஓகே. முதல்ல இந்த நிஃப்டிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த வாரம் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? போன வாரம் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் கொடுத்திருந்தது. ஆனா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்திருக்கு. ரொம்ப பெரிய அப் ட்ரெண்ட் இல்லாட்டியும் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். இந்த வாரம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1.3% அப் ட்ரெண்ட் கொடுத்திருக்கு. இன் பிட்வீன்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி நியர்லி 2% அபவ் போயிட்டு இருந்தது. ஆஃப்டர் தட் நிஃப்டி டவுன்ஃபால் ஆக அகைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. போன வாரம் டவுன் ட்ரெண்ட் இந்த நிஃப்டி இந்த வாரம் அப் ட்ரெண்ட் கொடுத்திருக்குன்னா ஏதாச்சும் ரீசன் இருக்கும்ல? எஸ், அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கோட அப்டேட். ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல 12 and 28% இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணி கூடவே புதுசா 40% ஜிஎஸ்டி ஸ்லாபையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல என்னென்ன நடந்திருக்கு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ஐ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டில இருந்து ஒரு குட் நியூஸ் வந்ததுனால தான் மார்க்கெட் இந்த வாரம் ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் கொடுத்திருக்கு. என்னதான் அப் ட்ரெண்ட் கொடுத்திருந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,000 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகவே இல்லை.